ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா தற்போது ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட UAV-க்களை டெவலப் செய்யறதுக்கு அதிக முனைப்பு காட்டுவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதுவும் குறிப்பா காத்தக் UAE ப்ராஜெக்ட தற்போது வேகப்படுத்தி இருக்காங்க. காத்தக் UAE ப்ராஜெக்ட எதற்காக இந்தியா வேகப்படுத்துறாங்க, காத்தக் UAE-யோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட UAV-க்களை இந்தியா எதற்காக அதிவிரைவா டெவலப் செய்றாங்க, காத்தக் UAV-யை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை இந்தியாவால கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், எப்போ சீன எல்லையில பிரச்சனை ஏற்பட்டதோ அப்பொழுது இருந்து இந்திய ராணுவம் தன்னுடைய ஃபயர் பவரை அதிகப்படுத்துவதற்கு பல திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா K9 வஜ்ரா ஹவிட்சர்களை சீன எல்லையில நிலைநிறுத்தி இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இன்னும் கூடுதலா K9 வஜ்ரா ஹவிட்சர்களை மிகப்பெரிய அளவுல தயாரித்து இந்திய சீன எல்லை மற்றும் பாகிஸ்தான் எல்லையில நிலைநிறுத்த இருப்பதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. எதற்காக K9 வஜ்ரா ஹவிட்சர்களை இந்தியா அதிக அளவுல தயாரித்து பாகிஸ்தான் மற்றும் சீன எல்லையில நிலைநிறுத்த போறாங்க, K9 வஜ்ரா ஹவிட்சர்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த ஹவிட்சர்களை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். 2009 இருந்து இந்தியா ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட UAV-க்களை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. 2015 வருடம் பார்லிமெண்ட்ல அப்போதைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு மனோகர் பாரிக்கர் அவர்கள் காத்தக் ஸ்டெல்த் UAV ப்ராஜெக்ட் குறித்து பேசினாரு. இதனைத் தொடர்ந்து காத்தக் ப்ராஜெக்டுக்கான நிதி ஒதுக்கப்பட்டு அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் கொஞ்சமா வடிவம் பெற தொடங்கியது. இந்த சூழ்நிலையில காத்தக் UAV-யோட ஸ்கேல் டவுன் மாடலான ஸ்விஃப்ட் UAV-ய 2021 மற்றும் 2022 வருடத்துல வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. ஸ்விஃப்ட் UAV காத்தக் UAV-யோட ஒரு மினியேச்சர் மாடல். அதாவது காத்தக் UAV கிட்டத்தட்ட 15 டன் எடை கொண்டதா இந்தியா டெவலப் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. அப்படி ஒரு 15 டன் எடை கொண்ட மிகப்பெரிய UAV-யை உருவாக்கி அந்த UAV-யை பயன்படுத்தி சோதனைகள் நடத்தினா அதற்கு அதிகமா செலவாகும். அது மட்டும் இல்லாம சோதனையின் போது ஏதாவது விபத்து ஏற்பட்டா அதிக பொருள் இழப்பு ஏற்படும். இதை தவிர்ப்பதற்காக ஒரு டன் எடை கொண்ட ஸ்டெல்த் விங் ஃப்ளையிங் டெஸ்ட் பெட் அப்படிங்கிற UAV-யை இந்தியா உருவாக்குனாங்க. இந்த UAV-ய 2 முறை வெற்றிகரமா பறக்க வச்சு சோதனை பண்ணிருக்காங்க. இந்த சோதனையின் போது UAV-ல இருக்கக்கூடிய பல சிஸ்டங்களை சோதனை செஞ்சிருக்காங்க. UAV 4 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. இந்த UAV-ல ரஷ்ய தயாரிப்பு NPO Certain 36 MT இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இன்ஜின் தவிர UAV-ல பயன்படுத்தப்பட்ட மற்ற அனைத்து சிஸ்டங்களுமே இந்தியால உருவாக்கப்பட்டிருக்கு. குறிப்பா UAV-யோட அண்டர் கேரேஜ் ஃபிளைட் கண்ட்ரோல் சிஸ்டம் மற்றும் ஏவியானிக் சிஸ்டங்கள், ஃபயர் கண்ட்ரோல், ரடார் சிஸ்டம்ஸ் போன்ற பல சிஸ்டங்களை UAV சோதனையின் போது வேலிடேட் செஞ்சிருக்காங்க. குறிப்பா ஹை ஸ்பீட்ல அட்டானமஸா லேண்டிங் மற்றும் டேக் ஆஃப் கேப்பபிலிட்டியை சோதனை செஞ்சிருக்காங்க. UAV-ல பயன்படுத்தப்பட்ட ஏவியானிக்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக் சிஸ்டங்கள் தாபஸ் BH-201 UAV-க்கு ஏற்கனவே இந்தியா டெவலப் செஞ்சிருந்தாங்க. அதே சிஸ்டத்தை UAV-ல இணைத்து சோதனை நடத்தி இருக்காங்க. UAV-ல பயன்படுத்தப்பட்ட ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தை இந்தியாலே டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த சோதனையை வெற்றிகரமா நடத்தி முடித்ததன் மூலம் டெய்லஸ் UAV-ய வெற்றிகரமா சோதித்த வெகு சில நாடுகள் அடங்கிய பட்டியல்ல இந்தியாவும் இடம்பெற்றிருக்காங்க. இந்த UAV சோதனையின் மூலம் மிகவும் காம்ப்ளெக்ஸான விமான தொழில்நுட்பங்களையும் இந்தியாவால உருவாக்க முடியும் அப்படிங்கறத இந்திய விஞ்ஞானிகள் ப்ரூவ் செஞ்சு காமிச்சிருக்காங்க. காத்தக் ப்ராஜெக்ட்ல ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனம் மற்றும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கான்பூர் அப்படிங்கிற 3 நிறுவனங்களும் இணைந்து செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்விஃப்ட் UAV-ய வெற்றிகரமா சோதித்த DRDO UAV-யோட 3 புரோட்டோடைப்புகளை தற்போது கூடுதலா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதற்காக 70 கோடி ரூபாயை இந்திய அரசாங்கம் ஒதுக்கி இருக்காங்க. இந்த 3 புரோட்டோடைப்புகளை பயன்படுத்தி பல கட்ட சோதனைகளை இந்தியா நடத்த இருக்காங்க.
அந்த சோதனைகள்ல கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ பயன்படுத்தி 15 டன் எடை கொண்ட காத்தக் ட்ரோனை இன்னும் கூடிய விரைவில் இந்தியா டெவலப் செய்வாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா டெவலப் செய்து வரும் காத்தக் யுஏவி அமெரிக்கா தயாரிச்சிருக்க B2 ஸ்டெல்த் பாம்பர் போன்றே இருக்குது அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பெரும்பாலும் இது போன்ற ஃப்ளையிங் விங் கான்செப்ட்ல தயாரிக்கப்படக்கூடிய விமானங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வடிவமைப்பை தான் கொண்டிருக்கும். தற்போது இந்தியா காத்தக் ப்ராஜெக்ட வேகப்படுத்தி இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. காத்தக் ட்ரோன்ல 58 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட காவேரி ட்ரை இன்ஜினை பயன்படுத்த போறாங்க. இந்த 58 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் ஆஃப்டர் பர்னர்கள் இல்லாமல் காவேரி இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால ஆஃப்டர் பர்னர்களை காவேரி இன்ஜின்ல இணைத்தா காவேரி இன்ஜினால 80 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதனால காவேரி இன்ஜினை பயன்படுத்தி ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட காத்தக் ட்ரோன்களை இந்தியா டெவலப் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இதுல இருந்து இனி ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட ட்ரோன்களுக்காக மற்ற நாடுகளை இந்தியா நம்பி இருக்க வேண்டிய தேவை இருக்காது. காத்தக் ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 30,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்த ட்ரோன்கள்ல பல்வேறு விதமான ஆயுதங்களை இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பா காத்தக் ட்ரோன்ல ரெயில் லான்ச்சர்களை இணைக்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த ரெயில் லான்ச்சர்கள்ல இருந்து மிசைல்ஸ், பாம்ஸ் மற்றும் பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸை எடுத்து சென்று தாக்குதல் நடத்தும் வகையில காத்தக் ட்ரோன்கள் உருவாக்கப்பட உள்ளது. ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட காத்தக் யுஏவியை மட்டும் இந்தியா வெற்றிகரமா டெவலப் செஞ்சிட்டாங்கன்னா இந்தியாவுடைய ஏரியல் வார்ஃபேர் கேப்பபிலிட்டில மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இரண்டாவது அப்டேட், சில வருடங்களுக்கு முன்பு கல்வான் வேலியில இந்திய சீன படையினருக்கிடையே மோதல் ஏற்பட்ட பிறகு இந்திய ராணுவம் தன்னுடைய ஃபயர் பவரை அதிகப்படுத்துவதற்கு பல திட்டங்களை கையில் எடுத்து செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில 100 K9 வஜ்ரா ஹவிட்சர்களை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதிக்கு இந்தியா நகர்த்தினாங்க. அப்பொழுது இந்த 100 K9 வஜ்ரா ஹவிட்சர்கள் பிரத்யேகமா ராஜஸ்தான் போன்ற பாலைவன பகுதி மற்றும் சமவெளி பகுதிகளில் பயன்படுத்தும் வகையில உருவாக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா லடாக் போன்ற ஹை ஆல்டிடியூட் பகுதியில K9 வஜ்ரா ஹவிட்சர்களை பயன்படுத்துவதற்கு இந்தியா சில முக்கியமான மாற்றங்களை அந்த 100 ஹவிட்சர்கள்ல செஞ்சாங்க. அதாவது விண்டரைசேஷன் கிட் அப்படிங்கிற ஒரு கிட்ட உருவாக்கி ஹை ஆல்டிடியூட் பகுதியில இயங்கக்கூடிய K9 வஜ்ரா ஹவிட்சர்கள்ல அதை பொருத்தினாங்க. இதனை தொடர்ந்து K9 வஜ்ரா ஹவிட்சர்கள் லடாக் போன்ற ஹை ஆல்டிடியூட் பகுதியில வச்சு பல கட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டது. நடத்தப்பட்ட சோதனைகள் அனைத்திலும் K9 வஜ்ரா ஹவிட்சர்கள் மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில இந்திய ராணுவம் கூடுதலா தங்களுக்கு 100 K9 வஜ்ரா ஹவிட்சர்கள் தேவை அப்படின்னு டிஃபென்ஸ் அக்யூசேஷன் கவுன்சிலிடம் கேட்டிருக்காங்க. இதனை தொடர்ந்து கூடுதலா 100 K9 வஜ்ரா ஹவிட்சர்களுக்கான ஆர்டரை இந்திய அரசாங்கம் கொடுக்க இருக்காங்க. தற்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர் உலகின் பல நாடுகளுடைய ராணுவத்தை தங்களுடைய ஆர்ட்டிலரி யூனிட்ஸோட ரெக்வயர்மெண்ட்ல சில மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கறத புரிய வச்சிருக்கு. இந்த மாடர்ன் பேட்டில் ஃபீல்ட் சினாரியோல பழைய தொழில்நுட்பம் கொண்ட ஹவிட்சர்கள்னால தாக்கு பிடிக்க முடியாது. K9 வஜ்ரா போன்ற அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஹவிட்சர்கள்னால தான் தாக்கு பிடித்து நிற்க முடியும். அதாவது K9 வஜ்ரா ஹவிட்சர்கள் ஒரு செல்ஃப் ப்ரொபல் ஆர்ட்டிலரி சிஸ்டம். அதனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மிக எளிதா நகர்ந்து செல்ல முடியும். இதன் காரணமா K9 வஜ்ரா ஹவிட்சரை ஒரு யுத்த களத்துல தாக்கி அழிப்பது மிகவும் கடினமான விஷயமா இருக்கும். இதன் காரணமாக தான் இந்திய ராணுவம் K9 வஜ்ரா ஹவிட்சர்களை மிகப்பெரிய அளவுல இந்திய படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. தற்போது இந்திய ராணுவம் முதற்கட்டமா ஆர்டர் செய்ய உள்ள 100 K9 வஜ்ரா ஹவிட்சர் தவிர இன்னும் கூடுதலா 200 ஹவிட்சர்களை இந்தியா ஆர்டர் செய்ய இருக்காங்க. அப்போ இந்திய படையில 400க்கும் மேற்பட்ட K9 வஜ்ரா ஹவிட்சர்கள் பயன்பாட்டில் இருக்கும். ஆனா 400 ஹவிட்சர்கள் பயன்பாட்டில் இருந்தாலும் சீனா மற்றும் பாகிஸ்தானோடு இந்தியா ஒரு 2 ஃப்ரண்ட் வார சமாளிக்கணும்னா இந்த எண்ணிக்கை போதாது. அதனால 400 அப்படிங்கிற இந்த எண்ணிக்கையை அப்படியே 2 மடங்கு ஆக்கணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதனால K9 வஜ்ரா ஹவிட்சர்கள் மிகப்பெரிய அளவுல தயாரிக்கப்பட்டு இந்திய ராணுவத்துல வரும் காலத்துல இணைக்கப்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த K9 வஜ்ரா ஹவிட்சர்களை இந்தியாவின் L&T நிறுவனம் சவுத் கொரியாவிடம் இருந்து லைசன்ஸ் வாங்கி இந்தியால தயாரிக்கிறாங்க. இந்த ஹவிட்சர்னால அதிகபட்சமா 360 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். K9 வஜ்ரா ஹவிட்சர்களை பயன்படுத்தி குறைந்தபட்சமா 18 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 60 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள
உள்ள இலக்குகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த ஹவிட்சர்னால அதிகபட்சமா 67 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். K9 வஜ்ரா ஹவிட்சர்ல தாக்குதல் நடத்துவதற்கு 155 mm 52 கேலிபர் கன் பயன்படுத்தப்படுது. இந்த கன்னால 48 ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். இந்த ஹவிட்சரை இயக்குறதுக்கு 5 நபர்கள் தேவைப்படுவாங்க. K9 வஜ்ரா ஹவிட்சர்கள்ல அதிக தூரம் பயணம் செய்வதற்கு அடிஷனலா எரிபொருளை எடுத்து செல்ல முடியும். கிட்டத்தட்ட 850 லிட்டர் எரிபொருளை இந்த ஹவிட்சர்கள்னால எடுத்து செல்ல முடியும். உலகின் பல நாடுகள் இந்த K9 வஜ்ரா ஹவிட்சர்களை பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1700க்கும் மேற்பட்ட K9 வஜ்ரா ஹவிட்சர்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. தற்போது K9 வஜ்ரா ஹவிட்சர்ல ஜெர்மன் தயாரிப்பு இன்ஜின் பயன்படுத்தப்பட்டு வருது. ஆனா தற்போது சவுத் கொரியா தன்னுடைய உள்நாட்டு தயாரிப்பு இன்ஜினை இந்த ஹவிட்சர்ல இணைச்சிருக்காங்க. அந்த இன்ஜின் ஜெர்மன் இன்ஜினை விட அதிக செயல்திறன் கொண்டதா இருக்குது அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் K9 வஜ்ரா ஹவிட்சர்ல இருக்கிறதுனாலதான் இந்தியா 800க்கும் மேற்பட்ட K9 வஜ்ரா ஹவிட்சர்களை இந்திய ராணுவத்தில் இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.